Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். அன்அகாடமியில் நிறைய சாரோட ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் எடுக்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஃபர்தராக நம்மளுடைய இங்கே பார்க்குற எல்லா செஷனுக்கான பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் டாக் அண்ட் மார்க் டெலிகிராமில் வந்து டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே தான் நமக்கான எல்லா பிடிஎஃப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ரீடைரக்ட் பண்ணிடும் அந்த பேஜுக்கு. நிறைய சாரோட ப்ளஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து புதுசாக லான்ச் ஆகுது 10 to 24 ஜனவரி. 10:30க்கு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது. 12:30க்கு சிஏ ரிவிஷன் இருக்குது. ப்ளஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சாரோட கிளாஸ் மட்டும் கிடையாது, எல்லா எஜுகேட்டரோட கிளாஸும் உங்களுக்கு வந்து அங்கே பார்த்துக்க முடியும். ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆஸ்க் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது, மறக்காமல் எடுத்துக்கோங்க. எவ்ரி சண்டே வந்து அன்அகாடமி காம்பட் நடக்குது. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு இங்கிலீஷ் போயிருக்கோம் இல்லையா. கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு குவான்ஸ் இருக்குது. ஆசி சாரோட கிளாஸு அவங்க தான் கொஷின் பேப்பர் எடுத்திருக்காங்க. மறக்காமல் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான ஒரு கொஷினாக தான் இருக்கும். ஓகேங்களா. நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 6 மந்த் எடுத்தீங்க அப்படின்னா 1 மந்த் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. 1 இயர் எடுத்திங்கன்னா 3 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் எடுத்திங்கன்னா 6 மந்த் கொடுக்குறாங்க. ஓகே, இன்றைக்கான செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி எடிட்டோரியல் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அந்த எடிட்டோரியலில் வர இடியம்ஸ் ஃப்ரேசஸ் மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சண்டே ஆக்சுவலி நோ எடிட்டோரியல். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கம்மா, ஹோல்டு வாட்டர். ஹோல்டு வாட்டர் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃப்ரேஸ். ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட், தியரி ஆர் லைன் ஆஃப் ரீசனிங் அப்பியர் டு பி வேலிட், சவுண்ட் ஆர் ரீசனபிள். என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை சம்திங் நான் ஏதாவது வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒர்த்தான ஒரு விஷயமா தெரியுது. ஓகேங்களா. ஓகே, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவங்க சொல்கிறது வேலிடான பாயிண்ட்டாக இருக்குது, இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து ஹோல்டு வாட்டர் அப்படிங்கிறது. ஹர் ஆர்குமெண்ட் டஸ் நாட் ஹோல்டு வாட்டர் இஃப் யூ ஆஸ்க் மீ. நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்குமெண்ட்டில் வந்து எந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், லே எம்பசைஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் சம்திங். என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, எம்பசைஸ் பண்ணுறது. எம்பசைஸ் அப்படின்னா என்னது, வலியுறுத்துறது. ஓகேங்களா. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி அதை வந்து இதை செய்யலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது. அவர் ஸ்கூல் இஸ் எய்மிங் டு லே எம்பசைஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங் ரேதர் தென் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஆர் கரிக்குலம். என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறது மட்டும் என்ன பண்ணுறதில்ல நம்ம ஸ்கூல் வந்து எய்ம் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனித்துவமான ஒரு கல்வியை வந்து கற்றுக் கொடுக்குறத வந்து அது வந்து நோக்கமாக வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து அது வலியுறுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் எனி கேஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆர் மே ஹேவ் ஹேப்பன்ட் இல்லை மோர் ஓவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நடந்திருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள் பாருங்கள், டிராஃபிக் மே பி பேட் பட் இன் எனி கேஸ் வி வில் பி தேர் இன் டைம் ஃபார் டின்னர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து ரொம்ப மோசமாகவே இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு வந்து டின்னருக்கு வந்து அங்கே டைம் இருக்கும், சாப்பிட்றதுக்கான டைம் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிஃபோர் சம்மோன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்மலி கன்சிடர் ஆர் எக்ஸாமின் பை தட் பர்சன் ஆர் குரூப். ஏதோ ஒரு நம்மளுடைய சீனியர் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, அவங்களால வந்து அதை கன்சிடர் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டில் உள்ள ஒரு சீனியர் பர்சன்ஸை வச்சு அதை வந்து செக் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டியூ டு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. பிகாஸ் ஆஃப் ஓயிங் டு. என்ன அப்படின்னா காரணம், ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறது. டியூ டு அன்அவைலபிள் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் சம்திங் சொல்கிறோம் இல்லையா. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால என்னால் வந்து நேற்று இந்த ஒர்க் பார்க்க முடியல, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீசன் கொடுக்குறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிக்கப் அப்படிங்கிறது என்னது, ஃப்ரேஸ் லூப். இன்க்ரீஸ், இம்ப்ரூவ், கெட் ஸ்ட்ராங்கர் ஆர் பெட்டர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷீ பிக்ட் அப் அ ஃபியூ ஜெர்மன் ஃப்ரேசஸ் while ஸ்டேயிங் இன் பெர்லின். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிக்கப் அப்படின்னா என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னும் பெட்டராக வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, இல்லை நம்மளோட நாலேஜோ நம்மளோட ஸ்கில்லோ வந்து டெவலப் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து பிக்கப் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து பெர்லினில் ஸ்டே தங்கியிருந்தப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மன் வந்து சில ஃப்ரேசஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஜெர்மன் லாங்குவேஜில் உள்ள சில ஃப்ரேசஸ்லாம் வந்து அங்கே தங்கியிருந்தப்போ கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு ட்ரா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது டு மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உருவாக்குறது இல்லை ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறது, அதுதான் வந்து ட்ரா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது. இட் பாசிபிள் டு ட்ரா கன்க்ளூஷன் ஃபார் திஸ் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமா, தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்ஸ்டன்ட் அப்படின்னாலே உதாரணத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள் அப்படிங்கிறோட சினானிம் வேர்டு, ஒரு அட்வான்ஸ் வேர்டுன்னு சொல்லலாம், அதுதான் வந்து இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைம் லேக் அப்படிங்கிறது எ பீரியட் ஆஃப் டைம் பிட்வீன் ஒன் ஈவெண்ட் அண்ட் அனதர் ஈவெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கும் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு இடையில உள்ள அந்த காலகட்டம் தான் வந்து டைம் லேக்னு சொல்கிறாங்க. த டைம் லேக் பிட்வீன் தியரட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். என்ன அப்படின்னா தியரட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணுறதையும் நம்ம ரிசர்ச் பண்ண விஷயத்தை திரும்ப நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த ரிசர்ச் நம்ம சர்ச் பண்ணுற அந்த ரிசர்ச் ப்ராசஸ்க்கும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த இடையில உள்ள இன்பிட்வீனில் உள்ள டைம் தான் வந்து டைம் லேக் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரன் த ரிஸ்க் அப்படின்னா என்னது, டூ சம்திங் தட் மே காஸ் சம்திங் அன்பிளசன்ட் ஆர் பேட். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், டூ சம்திங் தட் மே ஹாவ் பேட் ரிசல்ட். ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஒஸ்டான ஒரு ரிசல்ட்டை கூட நமக்கு தரலாம், அப்படி தெரிஞ்சும் அதை நம்ம பண்ணுறது, அப்போ என்னது அது ரிஸ்க் எடுக்கிற ஒரு விஷயம் தானே. இப்போ வந்து எனக்கு வந்து நான் அதை பண்ணேன் அப்படின்னா இதோட விளைவுகள் வந்து எனக்கு மோசமாக தான் இருக்கும்னு தெரிஞ்சும் நான் அதை பண்ணுறது. ஓகேங்களா? யூ ரன் த ரிஸ்க் ஆஃப் அப்செட்டிங் ஹர் இஃப் யூ டெல் ஹர் த ட்ரூத். என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உண்மையை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி போகிறது, நம்மளோட மேனேஜ் பண்ண முடியாது, எல்லாமே கைமீறி போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? த ஃபயர் கெட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தீ என்ன பண்ணுச்சு, அதோட கட்டுப்பாட்டை மீறிடுச்சு, எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக் சம்திங் ஹார்டர். என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து உருவாக்குறதுமா, அதுதான். மற்றவங்களால வந்து அதை ஈஸியாக பண்ண முடியாத அளவுக்கு நம்ம டஃப்னஸ் கொடுக்குறது. ஓகேங்களா? அதுதான் வந்து மேக் சம்திங் ஹார்டர் அப்படிங்கிறது. த்ரோ காஷன் டு த விண்ட் அப்படிங்கிறது என்னது, பிஹேவ் இன் எ வே தட் இஸ் நாட் கன்சிடர்ட் சென்சிபிள் ஆர் கேர்ஃபுல். இல்லைனா என்ன சொல்லலாம், ஆக்ட் இன் ஏ கம்ப்ளீட்லி ரெக்லெஸ் மேனர்லாம் என்னது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒரு மாதிரி இது பண்ணுவோம் இல்லையா, எனக்கு என்னன்னு சொல்லி ஒரு லெத்தாஜிக் மேனராக இருப்போம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? அடுத்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க, யூ மே ஈவன் த்ரோ காஷன் டு த விண்ட் அண்ட் ட்ரை ஒன் ஆஃப் அவர் மிஸ்ட்ரி ட்ரிப்ஸ். என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கூட இருந்துக்கோங்க, பட் என்ன பண்ணுங்கள், எங்களோட மிஸ்ட்ரி ட்ரிப்பில் வந்து ஒரு இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் லக்கி அப்படிங்கிறது என்னென்னா, யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஹோப் தட் ஆஃப்டர் ட்வைஸ் ஃபாலிங் டு அக்கம்ப்ளிஷ் சம்திங் ஒன் மே சக்சீட் இன் த தேர்ட் அட்டெம்ப்ட். என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறேன், 2 முறை தோற்று போயிட்டேன், 3வது முறையாக நான் வந்து அதில் சக்ஸஸ் அடைகிறது. ஓகேங்களா? அதுதான் வந்து தேர்ட் டைம் லக்கி அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ அப்ளைட் ஃபார் அ ஜாப் வித் தி யுனைடெட் நேஷன் 3 years in a row. அதாவது வரிசையாக அடுத்தடுத்த 3 வருஷமாக என்ன பண்ணேன், கண்டினியூஸாக ஜாப்க்கு அப்ளை பண்ணேன், ஃபைனலி காட் ஆஃபர் ஜாப். இப்போ வந்து எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் தே சே, அவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து தேர்ட் டைம் லக்கி, எனக்கு வந்து 3வது முறை தான் அது கிளிக் ஆகிருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆகும். அதாவது 2 வருஷம் வந்து ஐபிஎஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது 3வது வருஷம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து அப்போ வந்து நீங்கள் யார், தேர்ட் டைம் லக்கி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டேர்ன் ஆஃப் த இயர் அப்படின்னா என்னென்னா, அட் தி எண்ட் ஆஃப் 1 year அண்ட் தி பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். ஒரு வருஷத்தோட முடிவு இல்லைன்னா அது இல்லாமல் இன்னொரு வருஷத்தோட ஆரம்பம், கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? த டேர்ன் ஆஃப் த இயர் அப்படின்னாலே டிசம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒமிக்ரான் கேசஸ் வந்து திரும்ப கோவிடோட 3rd wave வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, டிசம்பர் எண்டில் ஜான்வரி 1st இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, த டேர்ன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இயர் வந்து இயரோட ஒரு டேர்னிங் பாயிண்ட், இயர் ஒரு வருஷம் முடிய போது இன்னொரு வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த டேர்னிங் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்டர் தி ஷேடோ அப்படிங்கிறது என்னது, இன் டேஞ்சர் ஆஃப் சம்திங் அண்டர் தி ஷேடோ ஆஃப் இஸ் எ செலிப்ரேட். ஓகே, இன் டேஞ்சர் ஆஃப் சம்திங், அதுதான் வந்து அண்டர் த ஷேடோ அப்படிங்கிறது. ஒரு விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இதில் இருக்குது, ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அண்டர் தி ஷேடோ அப்படிங்கிறது. அண்டர் தி ஷேடோ ஆஃப் இஸ் எ செலிபிரிட்டி பீயிங் ப்ரொடெக்டட் பை எ டீம் ஆஃப் பாடி கார்ட்ஸ். என்னன்னா, இப்போ வந்து செலிபிரிட்டிலாம் க்ரௌடுக்கு போயிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனுக்கு மாட்டிக்குவாங்க இல்லையா, அது நெரிசலாமல், அப்போ வந்து அவங்கள யார் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாடி கார்ட்ஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க மிக்ஸ்டு பிக்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை எ சுச்சுவேஷன் இன் விச் போத் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் திங்ஸும் இருக்கும் நெகட்டிவ் திங்ஸும் அட் அ டைம்லேயே இருக்கும் ரெண்டு ஈக்குவலைஸாக இருக்கும் அப்படி தான் வந்து மிக்ஸ்டு பிக்சர் அப்படிங்கிறது ஓகேங்களா நமக்கு எதிர்மறை நேர்மறை ரெண்டுமே வந்து ஒரே சுச்சுவேஷனில் நமக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு ரேம்ப் அப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஆஃப் ரிலேட்டிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொடக்ஷனை வந்து இப்போ எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. அப்போ ப்ரொடக்ஷனாக என்னதுன்னா இந்த மாதம் என்னோடய டார்கெட்டை விட இந்த மாதம் என்னோடய டார்கெட் வந்து போன மாதம் டார்கெட்டை விட அதிகமாக இருக்கிறது, நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை விட அதிகமாக இருக்கிறது. ஸோ இது வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுறதா வந்து ரேம்ப் அப் அப்படிங்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கெட் சம்திங் ஆஃப் த கிரவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைனா பிகின் பண்ணுறது ஓகேங்களா. தேர் வுட் ஹாவ் டு பி அ பப்ளிக் என்கொயரி பிஃபோர் த ப்ராஜெக்ட் காட் ஆஃப் த கிரவுண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ளிக்காக நம்ம என்ன பண்ணணும் என்கொயரி பண்ணியிருக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லி நம்ம பப்ளிக்கிட்ட வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லூம் லார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா அபவுட் டு ஹேப்பன் டு பிகம் ஆர் சீம் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆஃபன் காஸ் ஒரி. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நடக்கிறது வந்து நமக்கு என்ன பண்ணும் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடியது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு விஷயம் நடக்க போகுது, நடக்க வேண்டியது அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு சுச்சுவேஷன், அது நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷனு. அது நடக்கிறதுனால நம்ம வந்து அஃபெக்ட் ஆக போகிறோம் ஓகேங்களா. அதுதான் வந்து லூம் லார்ஜ் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், லாக்டவுன் வந்து போட்டாங்க இல்லையா. ஸோ அடுத்து வந்து ஃபுல் லாக்டவுன் போகிறத பற்றி டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு இந்தியாவில். இப்போது இந்த கோவிட் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கிறதுக்கு. பட் நமக்கு ஃபினான்ஷியலி என்னாகும், நம்ம அடி வாங்குவோம் இல்லையா. நிறைய பேர் வந்து டெய்லி வந்து டெய்லி வேஜஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இதில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து லூம் லார்ஜ் அப்படிங்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட் ஆல் காஸ்ட் அட் எனி காஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். என்ன அப்படின்னா யூஸ்ட் ஃபார் சேயிங் தட் சம்திங் மஸ்ட் பி டன் ஹவவர் டிஃபிகல்ட் இட் இஸ் ஆர் ஹவவர் மஸ்ட் டேமேஜ் இட் காசஸ். என்ன அப்படின்னா அது ரொம்ப எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சேதத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம வந்து அதை செஞ்சு முடிக்கிறோம் இல்லையா. அதுதான் எந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிறது. ஷீ வாஸ் டிட்டர்மைண்ட் டு வின் அட் எனி காஸ்ட். அவள் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தாள், எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவள் வின் பண்ணியே தீரணும், அந்த ஒரு உறுதியாக இருந்தால் தீர்மானமாக இருந்தால் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள் டீல் வித் அப்படிங்கிறது என்னது, கோப் வித், ஹேண்டில், மேனேஜ், அட்டெண்ட். ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறது, டேக்கிள் பண்ணுறது, டீல் பண்ணுறது ஓகேங்களா. அதுதான் வந்து டீல் வித் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு ப்ராஜெக்டையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு ஒஸ்ட்டு சுச்சுவேஷனோ எதுவாக இருந்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் இல்லையா. அதுதான் வந்து டீல் பண்ணுறது, டீல் வித்துன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அஷரின் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷியல் வெப். என்னன்னா மார்க் த ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் நியூ. ஒரு விஷயம் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிகுறி அந்த மாதிரி தொடங்குறத வந்து அது இண்டிகேட் பண்ணுறது ஓகேங்களா. த டாக்ஸ் அஷர்ட் இன் எ நியூ எரா ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். என்னன்னா இந்த சர்வதேச இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து பெருசாக நமக்கு என்ன பண்ண போகுது, ஒரு ஒத்துழைப்பு தரப்போகுது. நியூ எரா என்ன அப்படின்னா இந்த வரலாற்றிலே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கல, இப்போ தான் இந்த பேச்சுவார்த்தை மூலயமா அது கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லீஸ் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்ட் அவுட், ரெண்ட் ஹையர். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வாடகைக்கு எடுப்போம் இல்லையாப்பா, அதுதான். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பில்டிங் வேணும். அந்த பில்டிங்கை நான் என்ன பண்ண முடியாது, எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் போட்டு நான் கட்ட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐடி பார்க் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு இல்லையா சிட்டிஸில், அந்த மாதிரி பிளேஸ்லலாம் போயிட்டு அந்த இடத்துல உள்ள என்னோட ஆஃபீஸ்க்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், லீஸுக்கு எடுத்துருவேன். ஒரு 5 years 10 years அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அதை லீஸுக்கு எடுத்து நான் அதுக்கப்புறமா என்னோடய பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட் டைம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சம்டைம்ஸ், ஆன் அக்கேஷன் சொல்லுவோம் இல்லையா. சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அட் டைம்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வித் ரெகார்ட் டு அப்படின்னா என்னென்னா ரெகார்டிங், கன்சர்னிங், ஆஸ் ரெகார்ட். என்னென்னா ஒரு கன்சர்னிங் அது சம்மந்தமாக இது தொடர்பாக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது இப்போ நாங்கள் வந்து வி ஆர் கம்மிங் ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறாங்க, அந்த பர்சன்ஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு அதுலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி ஐடி டிபார்ட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதுதான் வந்து வித் ரெகார்ட் டு அப்படிங்கிறது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், எ சேஞ்ச் இன் தி லா வித் ரெகார்ட் டு ஃபுட் சேஃப்டி. என்ன அப்படின்னா உணவு பாதுகாப்பு தொடர்பாக உள்ள சட்டத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க,
மாற்றங்கள் கொண்டு வராங்க. என்னன்னா உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சட்டம். உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல அந்த வித் ரெகார்ட் டு ஃபுட் சேஃப்டி அதுதான் வந்து அது சம்மந்தமாக உள்ள சட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? க்ளாஸ் ஓவர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கவர் அப், கன்சீல், ஹைட், கேமஃப்ளேஜ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹிடன் பண்ணி வைக்கிறது, மறைச்சி வைக்கிறது, அதுதான் வந்து க்ளோஸ் ஓவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேவ் த வே ஃபார். என்னன்னா கிளியர் த வே ஃபார், இல்லைனா டு மேக் இட் ஈஸியர் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் ஆர் சம்மன் டு டூ சம்திங். என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து நம்ம அது அந்த விஷயத்தை வந்து நம்ம ஈஸி பண்ணி கொடுக்குறது, இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? அந்த வேவ் வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பேவ் த வே ஃபார்னு சொல்லுவாங்க. த டிஸ்கவரி பேவ் த வே ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் நியூ ட்ரீட்மெண்ட்ஸ். என்ன அப்படின்னா புதுசாக அந்த இப்போ இந்த டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டிஸ்கவர் பண்ணியிருக்கிறது வந்து புதிய சிகிச்சைக்கு வந்து நல்ல வழிவகுக்கும். நியூ ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற ஏதாவது அடுத்தடுத்து வர நியூ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன் ஒன்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அண்டர் ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். யாரோ ஒருத்தரோடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறது, அதுதான் இந்த ஒன் ஹேண்ட்ஸ். அவங்க கைக்குள்ளே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அவங்க கைக்குள்ளே இருக்கீங்க, இல்லைனா அவங்கள அவங்க கைக்குள்ளே வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வேர்ட்ஸ் கேட்டிருப்போம் இல்லையா. இப்போது அது மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கண்ட்ரோலில் இருப்போம், நம்ம இண்டிபெண்ட்டாக இல்லாமல் அவங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வோம், அதுதான் வந்து இன் ஒன்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மிடஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மிடில் ஆஃப். மிடஸ்ட் அப்படிங்கிறது மிடில்மா, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல் இஸ் நாட் லாஸ்ட். என்ன அப்படின்னா யூஸ் டு சஜஸ்ட் தட் தேர் இஸ் ஸ்டில் சம் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ஆர் ரெக்கவரி. என்ன அப்படின்னா இன்னும் எதுவும் முடிஞ்சு போயிடல. இப்போ ஏதாவது ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, இன்னும் எதுவும் முடிஞ்சு போகல மச்சான், இன்னும் நம்மளால் முடிஞ்சால் ரெக்கவர் ஆக முடியும், கம்மிங் பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதுதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸ்க்கு வந்து இன்னமும் சான்ஸ் இருக்குது, இந்த பிரச்சனையை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் நம்மக்கிட்ட சான்ஸ் இருக்குது, எதுவுமே வந்து நம்ம கையை விட்டு போயிடல, எதுவுமே வந்து முடிஞ்சு போயிடல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து ஆல் இஸ் நாட் லாஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம் அண்டர் அப்படிங்கிறது இல்லை, பி சப்ஜெக்ட் டு அன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஆர் அத்தாரிட்டி. முன்னாடியே சொன்னோம் இல்லையா ஒன்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி கீழேயோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனுக்கு கீழேவோ வந்து நம்ம அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஓகேங்களா? அதுதான் வந்து கம் அண்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் அப் ஃபார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிறது. ஓகேங்களா? அதுதான் ஆப்போசிட் பர்சனை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து ஃபேவராக வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறது, நான் இருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி போய் நிற்கிறது, அதுதான் வந்து ஸ்டாண்ட் அப் ஃபார் அப்படிங்கிறது. ஆன் எண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கண்டினியூங் வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு இங்கேயே இருக்குது பாருங்கள், குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து அது நிற்காமல் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன ரொம்ப சிம்பிளாக ஒரு வேர்ட் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிளாக் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ச் இல்லை கிளாக் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பேட்ரி இருக்கிற வரைக்கும் அது என்ன ஆகும், ரன் ஆகிட்டே போகும். அது 1 இயராக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அது என்ன ஆகுது, நிற்காமல் அதோட வேலையை வந்து அது கரெக்டாக பார்க்குது இல்லையா. ஸோ அதுதான் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஸ்டாப்பே ஆகாமல் ஒரு விஷயம் வந்து அப்படியே கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து ஆன் எண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான வேர்ட்ஸ் இவ்வளோ தான். இது வந்து நம்மளோட ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ரெகுலராக பார்க்குற வேர்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நியூ வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிஃபோராக பார்த்துருக்கோம்ல ஒரு 1 வீக், அதில் உள்ள ஃப்ரேஸ் அண்ட் இடியம்ஸ் ஃபார் ரிவிஷன் பர்பஸ். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா. தேங்க்யூ காய்ஸ்.